இந்த ஆண்டு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நமக்கு மகர ராசிக்கு நல்லா இருக்கும், கன்னி ராசிக்கு நல்லா இருக்கும், ரிஷப ராசிக்கு நல்லா இருக்கும். மீதி ஒரு 5 ராசிகள் இருக்காங்க. அந்த 5 ராசிகளில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிம்மராசிக்கு நல்லா இருக்கும், பட் அவங்களுக்கு அந்த சனி பகவானுடைய தாக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கும். துலாமும் எல்லாத்துலேயுமே முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம், பட் குரு பகவான் 12 வருடத்துக்கு ஒரு முறை வர்றதுனால மீன்ஸ் ரிலீஃபாக நம்ம மூச்சு விடக்கூடிய தன்மையாக இருக்கும். சனி பகவான் மேஷத்துக்கு போய் விருச்சிகத்துக்கு போகிற வரைக்குமே நமக்கு அப்படி தான் இருக்கும். ஃபுல்லான் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு இனிதாக அமையணும் அப்படின்னு ஃபுல்லான் பக்தி சார்பாக கேட்டுக்கிறேன். ஸோ 12 ராசி நேயர்களுக்கும் இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது குறித்து துல்லியமான பதிவுகள் கொடுக்கறதுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜோதிடர் கஜலட்சுமி மேம். வாங்க பேசலாம். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. சூப்பர் மேம், சூப்பர். அதாவது தமிழ் புத்தாண்டு வரப்போகுது. நம்ம ஆங்கில புத்தாண்டுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் கொடுத்துருந்தீங்க, அது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்தது. தொடர்ந்து தமிழ் புத்தாண்டு பலன்களும் நம்ம கொடுத்துடலாம் நம்ம நேயர்களுக்காக. இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது எல்லாருக்குமே? இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி ஃபுல்லான் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னதான் நல்லா இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணுன்றது நான் எப்பயுமே சொல்லிக்கிறது. 12 ராசி நேர்களும் எல்லா ஜோதிடரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாலும், ஆனால் ஜாதகம் பார்க்கறது கம்மியாகலை, கஷ்டப்படுறவங்க கம்மியாகலை, வருத்தப்படுறவங்க கம்மியாகலை, கமெண்ட்ஸ் வர்றது கம்மியாகலை. கரெக்டுங்களா? ஸோ அப்போ எல்லாருக்கும் கவலை பிரச்சனைன்றது இருக்குது. இது எல்லாமே பொது பலன்கள் தான். அவங்களுடைய சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணியே நல்ல பலன்களையும் கொஞ்சம் சுமாரான பலன்களையும் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய தன்மையாக இருக்கும். ஆனாலும் இந்த வருடம் இந்த 12 ராசிக்குமே முடிந்தவரை ஓரளவுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளோ துயரங்கள் வந்தாலும் ஒரு ரீதியான ஒரு ப்ரீத்திங் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். சந்தோஷன்றது இருக்கும். ஏதோ ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். இந்த பராபர ஆண்டு நம்மளுடைய சித்தர் இடைக்காதர் சித்தர், சித்தர்கள் 18 சித்தமார்கள் இருக்காங்கல்ல, அதில் ஒருத்தர் இடைக்காதர் சித்தர். அவர் இந்த பராபர ஆண்டை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார். ஓகே. நான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் சித்தர் புக்ஸ் நிறைய படிச்சுட்ருக்கேன், சித்தருடைய நிறைய வழிபாட்டு பண்ணிகிட்ருக்கேன், அவங்களோடது பின்பற்றிட்டும் இருக்கேன் அப்படின்ட்டு. அதில் இந்த சித்தர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு மழை தாமதமாக வரும், ஆனால் மழை வரும். நமக்கு என்ன மழை பொழிவு கொடுக்கணுமோ அது கொடுத்துரும், பட் ஆனால் தாமதமாக கிடைக்கும். அந்த பருவ டைம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை விட கொஞ்சம் டிலே ஆகி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆண்டு இந்த கோமாதாலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, பசுக்கள் எல்லாருமே நல்ல பசு பால் கொடுக்கும். ஓகே. ஏன்னா சில இதெல்லாம் ஆண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பசு பால் கொடுக்கறது கம்மியாக இருக்கும். இந்த ஆண்டு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இந்த ஆண்டு பொருளாதாரத்தில் கண்டிப்பாக ஏற்றம்ன்றது இருந்தே தீரும். சூப்பர். எல்லாருக்குமே. அதே மாதிரி விலைவாசியும் உயரும். இப்போ நம்ம எல்லாம் பார்த்துட்ருக்கோம், கோல்டெல்லாம் தாறுமாறாக ஏறுது, இப்போ இறங்குது. ஆனால் இறங்குறதுன்றது ஒரு டெம்பரவரி தான், பட் ஏற்றம்ன்றது இருக்கும். அது கோல்டு சில்வர் மட்டும் கிடையாது, பருப்புலேருந்து எண்ணெயிலேருந்து டீசல்லேருந்து எல்லாமே ஏற தான் செய்யும். எல்லாருமே பணத்தை எப்படியெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்க முடியுமோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆண்டு சந்தோஷம், கவலை, வருத்தம், துக்கம் இருந்தாலும் மணி மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட் கம்பல்சரி இம்பார்ட்டன். ஒவ்வொருத்தரும் முக்கியமாக இதை ஃபாலோ பண்ணணும். எதை ஃபாலோ பண்ணுறீங்களோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ரூபா நீங்கள் செலவு பண்ணுறதா இருந்தாலும் அது கணக்கு வழக்கோடு செலவு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் உதவிகரமாக இருக்கும். சூப்பர், சூப்பர். அதாவது பொதுவாக டைம் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ஓகே. இந்த கிரக நிலை மாற்றங்கள் இருக்குல்ல, இந்த தமிழ் வருடத்தில் எப்படி இருக்க போகுது? இந்த வருடம் 3 கிரக பயிற்சிகள் இருக்குது நமக்கு. அதுவும் முக்கியமான பெரிய கிரகங்கள் பயிற்சி இருக்குது. அதில் ஆல்ரெடி நமக்கு சனி பயிற்சி முடிஞ்சிடுச்சு. இப்போ மே மாதம் வரக்கூடியது நமக்கு ஜூனில் நமக்கு குரு பயிற்சி இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ராகு கேது பயிற்சி இருக்குது. இந்த 3 முக்கிய கிரகங்கள் ஒரே வருடம் 3 பயிற்சி இருக்குது. நமக்கு ஒரு ஸ்பெஷல் நல்ல விஷயமும் இருந்தாலும் சில தொந்தரவுகள் இருக்க தான் செய்யும். அது இல்லாமல் முக்கியமாக நம்ம எல்லோரும் எப்போல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜூலை மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த டைம் நமக்கு ஆல்ரெடி நமக்கு ராகு சதய நட்சத்திரத்தில் இருக்கார். ஓகேங்களா? இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்களுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. கிரகங்கள் 4 கிரகங்களும். கேது மக நட்சத்திரத்தில் இருக்கார், அவருடைய சொந்த நட்சத்திரத்தில். சனி பகவான் அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். ராகு பகவான் அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் சதயத்தில் இருக்கார்.
ஸோ குரு பகவான் புனர்பூசத்தில் அவரோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். ஸோ 4 முக்கியமான பெரிய கிரகங்களும் அவங்களுடைய சொந்த கிரகத்தில் இருந்து எவ்வளோதான் பிரச்சனை, எவ்வளோ இடையூறு வந்தாலும் நமக்கு ஏதோ ரிலீஃப்ன்றது இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் கவனம் வேணும். அதுலேயும் எங்கெல்லாம் கவனம் வேணும்னா, முக்கியமாக இந்த ஜனத்தொகை கூடுது பார்த்திங்களா, அந்த இடத்துல கண்டிப்பாக கவனம் வேணும். அதுலேயும் இந்த கோவில் மாதிரி இடம், இல்லை மாலு, இல்லை எங்கன்னா இப்போ வந்து மே மாதம், ஜூன் மாதம், ஜூலை மாதம்லாம் நீங்கள் டூருக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவனம் கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி அந்த பஸ் ட்ராவல்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சில டைமில். அதே மாதிரி ஃப்ளைட்டு, நிறைய விஷயம் இந்த ட்ராவல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிக்கிறது நல்ல விஷயமாக இருக்கும். கும்பல் கூடுற இடம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இது இயற்கை சீற்றமும் இருக்குது, செயற்கை சீற்றமும் இருக்குது இந்த ஆண்டு. அதே மாதிரி 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பகவான் அவருடைய உச்சம் பெறக்கூடிய ராசியிலேயே வராரு 12 வருடத்துக்கு ஒரு முறை. அது நமக்கு ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் சில தொந்தரவுகளை கொடுக்கும். குரு பகவானால் நமக்கு தொந்தரவு கிடையாது, குரு பகவான் பார்வையினால் நமக்கு அது கொஞ்சம் கிளியர் ஆகும். மற்றபடி மற்ற கிரகங்களால் சதயத்தில் ராகு இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைலாம் கொடுத்தே தீர்வார். ஸோ அதில் எல்லாருமே கவனம். என்ன நீங்கள் எல்லாம் ஒரே நெகட்டிவாக சொல்கிறீங்க, பயப்படுற மாதிரி சொல்கிறீங்கன்னா, எல்லாருமே பாசிட்டிவ் சொல்கிறாங்க. ஆனால் பாசிட்டிவ் எல்லாரும் சொன்னாமல் எல்லாருக்கும் நடந்துச்சா? கிடையாது. நான் பாசிட்டிவும் சொல்கிறேன், நெகட்டிவும் சொல்கிறேன். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தானே. இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா நம்மளுடைய நல்லதுக்காக கண்டிப்பாக இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சகோதரியாக நினச்சிட்டு இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்களை இந்த ஆண்டு தவிர்த்துக்கங்க. ஓகே, சூப்பர் மேம். ரொம்ப யதார்த்தமாக சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இது தேவையான ஒரு விஷயம்தான். ஏன்னா முன்னெச்சரிக்கை கொடுக்குறது அப்படின்றது எல்லாருக்குமே தேவையான விஷயம்தான். சூப்பர். இந்த தமிழ் வருடத்தில் யாருக்கெல்லாம் எப்பவும் கேட்குற மாதிரி யாருக்கெல்லாம் ஜாக்பாட் அடிக்க போகுது, யாருக்கெல்லாம் ராஜயோகம் கிடைக்க போகுது, எந்தெந்த ராசிக்கு? இந்த ஆண்டு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நமக்கு மகர ராசிக்கு நல்லா இருக்கும், கன்னி ராசிக்கு நல்லா இருக்கும், ரிஷப ராசிக்கு நல்லா இருக்கும். இந்த 3 ராசிக்குமே நல்லா இருக்கும். அதை தாண்டி இவங்களுக்கெல்லாம் நினைச்ச காரியம் நடக்கும், சிறு பிரச்சனை இருக்கும், பட் ஆனால் 85% இருக்கும், நல்லாயிருக்கும் இவங்க 3 பேருக்குமே. மீறி ஒரு 5 ராசிகள் இருக்காங்க. அந்த 5 ராசிகளில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மாட்ரேட்டாக ஒரு 70% 75% இருக்குமே நல்லாயிருக்கும். அவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து பொது பலன் தான். அவங்களோட சுய ஜாதகத்தில் அவங்களுடைய கிரகநிலை எப்படி இருக்குன்றதை பொறுத்து நான் சொன்னக்கூடிய அனைத்துமே முழுமையாகவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மீன ராசி, மகர ராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி, கடக ராசி. ஓகேங்களா? இந்த 5 ராசிக்குமே மாட்ரேட்டாகவே நல்லாவே இருக்கும். இங்கே மகர ராசிக்கு கன்னி ராசிக்கு அங்கேயே சொல்லிட்டீங்க சூப்பராக இருக்கே, நீ இதில் ஏன் சொன்னீங்க அப்படின்னா சிறு தொந்தரவுகள் கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் நான் மாட்ரேட்டுக்குமே அதை கொண்டு வந்திருக்கேன். பட் மகர ராசி பல ஆண்டு கஷ்டப்பட்டதில் இப்போல்லாம் அவங்க நினச்சது நடக்கும். கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி போகும்போது அவங்க லைஃப் நல்லாவே சூப்பராகவே இருக்கும். எதிர்பார்க்கதும் பார்க்காத விட விஸ்வரூப வெற்றிலாம் சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, அதெல்லாம் கிடைக்கும். சூப்பர், அருமை. ஓகே, ஜாக்பாட் அடிக்க போகுது. இதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் இந்த தமிழ் வருட பரப்பில் யாரெல்லாம்? ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது சிம்ம ராசி கவனமாக இருக்கணும். சிம்ம ராசிக்கு நல்லா இருக்கும், பட் அவங்களுக்கு அந்த சனி பகவானுடைய தாக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்ம ராசி, கும்பராசி, மேஷ ராசி, இந்த ராசிகள் தனுசுமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஓகே, சூப்பர் மேம். இப்போது காதல் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடியவங்க, இந்த வருடம் உங்களுக்கு காதல் திருமணமோ இல்லை திருமணமோ கண்டிப்பாக கைகூடி வரும்னா எந்த ராசி நேயர்களுக்கு? விருச்சிகத்துக்கு கண்டிப்பாக காதல் கைகூடும். காதல் புதுசாக பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துடும். இல்லை ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதோ சிறு இடைப்பாடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு விருச்சிகத்துக்கு காதல் கல்யாணத்தில் முடியறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். விருச்சிகத்துக்கு நல்லா இருக்குது இந்த ஆண்டு. சூப்பர், அருமைமா. அடுத்தது மகரத்துக்கு கடந்த ஒரு 10 ஆண்டாவே 9 ஆண்டாவே வந்து 7.5 சனி தாக்கத்தில் மாட்டிட்டு கணவன் மனைவி பிரச்சனை, டைவர்ஸ் பிரச்சனை, கோர்ட் வாசல் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. நிறைய கேஸ் நான் பார்க்குறேன், எனக்கு ஜாதகத்தில் பார்க்குறேன். நிறைய டைவர்ஸ்க்காகவும் எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் வந்து கருத்து வேறுபாடு இருக்குது. முதல் கல்யாணம் கேன்சல் ஆகிடுச்சு, செகண்ட் பிரச்சனையாகிடுச்சு, செகண்ட் அப்படின்றலாம் வருது பார்த்திங்களா. அது எல்லாமே மகரத்துக்கு இந்த ஆண்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். முதல் கல்யாணத்தில் பிரச்சனையாகி பிரேக்கப் ஆகி நீங்கள் ஒரு 2 வருஷம் தலைமையாக பிரிஞ்சிருக்கீங்கன்னா கூட இப்போ நீங்கள் பேசுங்க, கண்டிப்பாக கைகூடும்.
காதலும் கைகூடும். அதே மாதிரி 2வது மேரேஜுக்கும் நீங்கள் பார்க்கலாம், கண்டிப்பாக கைகூடும். சூப்பர் மேம், சூப்பர். இப்போ ஒரு பெரிய முடிவு எடுக்கணும், வீடு கட்ட போகிறேன், இல்லை திருமணம் பண்ண போகிறேன், இல்லை ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்க போகிறேன்னா எந்த ராசிக்காரங்கள்லாம் முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் இந்த வருடத்தில்? கன்னி ராசி முக்கியமான முடிவுகள் தாராளமாக எடுக்கலாம். முக்கியமாக அதே மாதிரி மிதுனமை பொறுத்த வரைக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம். ஆனால் வேலையை பொறுத்த வரைக்கும் மட்டும் முக்கியமான முடிவு எடுக்க வேண்டாம். மற்றபடி கல்யாணமோ வீடு கட்டுறதோ அந்த விஷயத்துலலாம் முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம். இது கன்னி ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, துலாமுக்கும் நல்லா இருக்குது. துலாமும் எல்லாத்துலேயுமே முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம், பட் மிகவும் கவனமாக செய்யணும். நான் திரும்பவும் எப்பயுமே மற்ற ராசியை விட துலாமுக்கு ஏன் முக்கியத்துவம் எப்பயுமே கொடுத்து பேசுவேன் அப்படின்னா, துலாமில் தான் சனி பகவான் உச்சம். நீங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி அசரு பெசரு ஏதோ ஒன்று அஜாக்கிரதையாக வேலையில் இருந்துட்டாலும், நேர்மை தவறி போயிட்டாலும், உங்களுடைய தொழிலில் கொஞ்சமாவது நீங்கள் உங்களுடைய நேர்மையை தவிர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போட்ட எல்லா எஃபெக்டும் தவிடு பொடியாக போயிடும். ஓகே. அது என்னதான் உங்களுக்கு நல்ல காலமாக இருந்தால், நல்ல காலம் போகிற வரைக்கும் உங்களுக்கு பணம் பல வழியில் வரும், உங்களோட பேர் புகழ் மேலே போகும். ஃபாஸ்ட்டாக வளர்ச்சி பார்க்கக்கூடிய ராசி யாருன்னா துலாம் ராசி. அது எல்லாமே எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரம் கீழே போட்டு உடைச்சிரும். ஓகே. துலாமுக்கும் இந்த வருடம் நல்லாயிருக்கு. ஓகே மேம். ஓவராலாக இந்த வருடம் எப்படி இருக்க போகுது எல்லா ராசினியர்களுக்கும்? எல்லாருக்குமே இந்த ஆண்டு நல்லாவே இருக்கும். நான் தான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், சிறு சிறு பிரச்சனை இருக்கும், சிறு சிறு தொந்தரவு இருக்கும். மனதை வலிக்கக்கூடிய தன்மை உலகத்திலேயே சில விஷயங்கள் நடக்கும் நமக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இப்படியெல்லாம் இருக்கே, இப்படியெல்லாம் கஷ்டமாக இருக்கே, நம்ம நிறைய வருத்தப்படக்கூடிய தன்மையாக இருக்கும். ஆனாலும் கண்டிப்பாக குரு பகவானுடைய பார்வை, குரு பகவான் 12 வருடத்துக்கு ஒரு முறை வர்றதுனால கண்டிப்பாக நமக்கு ஒரு ரிலீவிங் பாயிண்ட்டாக, மீன்ஸ் ரிலீஃபாக நம்ம மூச்சு விடக்கூடிய தன்மையாக இருக்கும். ஆப்வியஸ்லி 2-3 வருடம் நமக்கு இப்படி தான் இருக்கும். சனி பகவான் மேஷத்துக்கு போய் விருச்சிகத்துக்கு போகிற வரைக்குமே நமக்கு அப்படி தான் இருக்கும். ஓகே. மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போய் அங்கே ஒரு 2.5 வருடம் இருப்பார்ல. ஸோ ஆல்மோஸ்ட் 3.5 வருடம் கழிச்சு தான் நம்ம மூச்சு விடுறோம். நல்லா எந்த பிரச்சனையும் இல்லாமல் மூச்சு விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, சூப்பர் சூப்பர்மா.